மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் நாமக்கல். மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைய பதிவில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காங்கேய இனத்தை சேர்ந்த ஆறுபல் செவலை கிடாரிங்க. நல்ல கொம்பு தலையில் நல்ல நீட்டி போக்கான உடம்பமைப்பில் நல்ல கறவைத்தின் இருக்கக்கூடிய கன்றுடன் செவலை காலை கன்றுடன் இருக்கக்கூடிய ஆறுபல் செவலை கிடாரி இரண்டாம் மீது கிடாரி நம்ம பார்த்துட்ருக்குறோங்க. மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் சேனல் யூடியூப்பில் இருக்குங்க. இது முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள், நம்ம விற்பனைக்கு இருக்கிற மாடுகள் அனைத்தும் நம்ம பதிவில் இருக்கோம். நீங்கள் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்ம தொடர்ச்சியாக நம்ம மாடு பசுக்களின் பதிவுகள் உங்களுக்கு முழுமையாக வந்தடையும். அப்புறம் உங்களுக்கு அதில் எது தேவைப்படுற பசுக்கள் இருக்கிறதோ அதை நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அனைத்து விதமான தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா ரெண்டாம் மீத்துங்க, ஆறுபல், நல்ல செவலை கிடாரிங்க. நல்ல தோல் நைஸில் நல்ல ஒரு நீட்டி போக்கான உடம்பமைப்பில் இருக்கக்கூடிய பசு. இது பார்த்திங்கன்னா கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. இப்போ நம்ம கண் இந்த மாதிரி முன்னாடி கட்டிட்டு அப்படியே கறவைக்கு கால் அணைக்காமல் அது நல்லா அப்படியே நிற்கிதுங்க பாலுக்கெல்லாம். கறவை பார்த்திங்கன்னா 4 காம்பு நல்ல ஒரு சீரான காம்பமைப்பில் இருக்குதுங்க, இடைவெளியான காம்பமைப்பில் இருக்குது. கறவை திறனும் அதேமாதிரி நல்லா இருக்குங்க. இந்த பசு பார்த்திங்கன்னா பெண்கள் ஆண்கள் யார் வேணாலும் பால் கறந்துக்கலாம், கறவைக்கு கால் அணைக்காமல் கறந்துக்கலாங்க. இரண்டாம் மீத்து ஆறுபல் காங்கேய இனத்தை சேர்ந்த செவலை கிடாரி 15 நாள் ஆன செவலை காலை கன்றுன்னு இருக்குங்க. கன்று பார்த்திங்கன்னா நல்ல கன்றுங்க, நல்ல ஒரு தரமான நல்ல சூட்டிப்பான கண்ணாக இருக்குங்க. நல்ல பால் விட்டு வளர்த்தோம்னா இப்போ தாய் மாட்டில் நல்ல பால் இருக்குதுங்க. நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி கறந்தது போக நல்ல பால் நல்லா விட்டு வளர்த்தனோம்னா நல்ல ஒரு காளையாகும் நாளைக்கு. இந்த கன்று நல்ல ஒரு திமிழ் அமைப்பில் நல்ல பொறுமேனி, நல்ல பின்மேனி, நல்ல விலாசமான நல்ல ஒரு அமைப்பான கண்ணுங்க. மாடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தோல் நைஸில் நல்ல ஒரு முக அமைப்பு, அதே சமயம் நல்ல வால் இறக்கத்தில் நல்ல பயிர் வாலில் நல்ல காம்பு அமைப்பில் 4 காம்பு நல்ல ஒரு சீரான காம்போட இருக்கக்கூடிய செவலை பசு இது. இந்த பசுவும் கன்றுனுடைய மதிப்பு பார்த்திங்கன்னா நம்ம 79,000 சொல்கிறோமுங்க. அனுசரித்து கொடுக்கலாமுங்க. நீங்கள் பதிவில் இருக்கக்கூடிய தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அனைத்து தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு மாடு எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸில் காங்கேய இனத்தை சேர்ந்த மயிலை பசு, கன்றுடன் கூடிய பசுக்கள், மயிலை, செவலை, காரி, காராம்பசு கன்றுகள், சினை பசுக்கள், கன்றுடன் கூடிய பசுக்கள் எப்போவுமே நம்மக்கிட்ட இருக்குங்க. நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான பசு நீங்கள் தேர்ந்தெடுத்து எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாமுங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்துக்கும் வாகன வசதி ஏற்படுத்தி கொடுக்குறோமுங்க. நல்லா ஒரு நேரில் பார்த்து எடுத்துக்கிறனாலும் பார்த்து எல்லாம் பால் கறந்து பார்த்து எடுத்துக்கலாம். இல்லை நேரில் வர முடியாதவங்க நம்ம வாட்ஸ்அப் மூலிமா வீடியோ பதிவு அனுப்பிச்சி வைக்கலாமுங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாமுங்க. பால் பார்த்திங்கன்னா நேரம் 3 லிட்டருக்கு பக்கமாக பால் கறந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா கன்று நல்லா ஊட்டிக்குங்க. நல்லா கன்று இப்போ நம்ம இவ்வளோ கறந்ததுக்கப்புறம் கன்று நல்லா பால் ஊட்டிக்குது. நம்ம அதே சமயம் பால் கறந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்லா 4 கம்மு பார்த்திங்கன்னா நல்லா பால் சுருங்கிருங்க. மடிப்பை பால் கறந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுருங்கிடுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பசுக்களில் பார்த்திங்கன்னா பால் சுரப்பு நல்லாவே இருக்குங்க. உங்களுக்கு காங்கேய இனத்தில் பசுக்கள் எப்போ வேணாலும் நீங்கள் பதிவில் இருக்கிற தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. மாடு எடுத்துகிட்டு போய் வளர்த்தலாம். அதே சமயம் மகாலட்சுமி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் இருக்குங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ச்சியாக நம்ம பசுக்களோட பதிவுகள் உங்களுக்கு வரும். நன்றிங்க.